ஒரு கொலை பண்ணா, ஒரு தப்பு பண்ணா எந்த மாதிரி தண்டனை இருக்கும்? எப்படிலாம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுல வெடிக்கும்? உலகத்துல நெறைய பேர் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொல்கட்டா கேஸ்ல அந்த டாக்டருக்கு நடந்த சம்பவங்கள் மூலமா பல பேருக்கும் தெரிய வந்துச்சு இல்லையா? சோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும்போது, ஐய்யயோ! இந்த ரேப் பக்கமே போகக்கூடாதுடா. இந்த மர்டர் பக்கமே போகக்கூடாது. இந்த தப்பே பண்ணக்கூடாதுன்னா, தப்பு பண்றவனுக்கு கூட ஒரு பயம் வர மாதிரியான ரீதியான ஒரு பிரச்சனையா, ஒரு பயத்தோட எல்லாரும் இருந்தாங்க. கரெக்ட்டா? ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஏது வேணா பண்ணுங்க. எங்களோட வேலை நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் ஸ்டில் அப் டு டேட் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க கொலை, ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு போய் வைக்கிறது, ஒரு பாடியை சூட்கேஸ்ல வைக்கிறது அப்படின்னு காதுலே கேட்க முடியல. பயம் அந்த அளவு தாண்டவம் ஆடுது அப்படின்னு தான் சொல்லணும் கேட்கிற நம்மளுக்கே. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில எல்லாருமே ஸ்டில் இப்ப இன்னொரு விஷயம் பத்தி பயங்கரமான ஒரு காசிப்போட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு பெங்களூர்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பாடி இத்தனை பீசஸா இருந்துச்சா அப்படின்றத பத்தி தான். ஸோ பேசலாமா? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கர நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இப்போ இருக்கிற விஷயங்கள் என்ன அண்ட் நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெங்களூர்ல வந்துட்டு மகாலட்சுமி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மால்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 59 பீஸா வெட்டி வெட்டி வெட்டு ஃப்ரிட்ஜில் பீஸ் பீஸா அடுக்கி வச்சுட்டு ஒரு கொலையாளி தப்பிச்சிடுறான். இவன் யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பெக்ட்ல இவனா இருக்கும் அவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க போலீஸ்லாம். செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த கொலை நடந்திருக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 20 days மேல ஆகுது. இந்த ரோட்ல போறவங்க வரவங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கன்னு பல பேருக்கும் ஒரு கேவலமான ஸ்மெல் வருது. என்ன அது, ஏன் இந்த வீடு பூட்டி தான் இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா, அதாவது இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட அம்மாவா அப்பாவா யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது புருஷன் அதாவது ஹஸ்பண்ட் கொஞ்சம் தொலைவில் தான் வந்துட்டு அவர் ஒரு வீடு எடுத்து இருக்காரு. அண்ட் அவங்களுடைய அம்மா அவங்க அக்கா இவங்கெல்லாம் ஒரு வீட்டுல இருக்காங்க. ஸோ ஒரு 15 நாளா என்னங்க ஆச்சு, உங்க பொண்ணு இருக்காங்களா, அவங்க எங்க இருக்காங்க, இந்த வீட்டுல தாங்க என் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன அந்த வீடு பூட்டி இருக்கு பட் ஸ்மெல்லு மட்டும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேர்ல என்ன பண்றாங்கன்னா வீடை ஓபன் பண்ணி உடைச்சிடுறாங்க. சரி நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பொணம் சாப்பிட்ற பூச்சிகளும் வண்டுகளும் கச்ச 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 கச்சன்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜு கிட்ட போய் ஓபன் பண்ணி பார்த்தா பாடிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுதான் குழஞ்ச நிலைமையில, ஃப்ரிட்ஜில் இருந்தா மட்டும் என்ன எவ்வளவு நாள் தான் அதுவும் தாங்கும், விஷம் தானே. ஸோ மாறி அது குழஞ்ச நிலையில பயங்கரமான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இம்பாக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெங்களூரையே உலுக்கி அப்படியே தொங்க விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ யாரா அவன், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணும், புருஷன் தனியா இருக்கான், பொண்டாட்டி தனியா இருக்கு, ஏதோ பிரச்சனை, அவன் தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு தானே தோணும். ஸோ வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்கொயரிஸ் நடத்துறாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து இந்த பொண்ணை விட்டு வேலைக்கு ரொம்ப நாள் ஆகுது. நானும் என் பொண்ணும், அதாவது மகாலட்சுமிக்கு ஒரு பொண்ணு 4 வயசுல இருக்காங்க. ஸோ நானும் என் பொண்ணும் தனியா இருக்கோம், அவன் வந்து தனியா இருக்கான். அவளுக்கு வேற ஒரு பர்சன் கூட தொடர்பு இருந்துச்சு, எங்களுக்கும் 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்துச்சு, ஒர்க் ஆகாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை விட்டு தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. உனக்கு சந்தேகம் இருக்கிற பர்சனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலூன் கடைக்கு போறாங்க. அங்க இருக்கிற நபரை செக் பண்ணும்போது அவர் நார்மலா முடிய வெட்டிட்டு இருக்காரு. ஸோ அவன்கிட்ட கேட்கும் போது அவன் ஒரு 2 பேரை சொல்றான். அங்க போய் என்கொயரி நடக்குது. ஸோ அவனும் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன வேலை இருக்கும், அவன் என்ன ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையும் தரமா அதே ஊர்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ்க்கே ஒரு டவுட் வருது, என்னங்க அது ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னும் போது கன்ஃபார்மா பயம் அள்ளும், எங்கேயாச்சும் ஓடுவானுங்க, எங்கேயாவது ஒளிவானுங்க, ஏதாச்சும் ஒரு மாட்டும். பட் இந்த கேஸ்ல எதுவுமே இல்லையே, ஆளுக்கும் அதே ஊர்ல இருக்காங்க, அவங்க வேலையை தரமா பண்றாங்க, பட் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெக்ட்ல ஸ்டில் ஒரு தேடல்லே இருக்காங்க. அப்போ இங்க எங்க கர்நாடகா, அங்க எங்க ஒடிசா, அங்க இருந்து ஒரு கால் வருது. என்ன கால் அப்படின்னா, நீங்க தேடுற அந்த பர்சன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு. யாரா இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கும் டவுட்டு. ஸோ இந்த சம்மந்தம் இந்த ஸ்கெட்சு எதுவுமே இல்லாம ஒரு பர்சன் வேற மாதிரி யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய ட்விஸ்டோட கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு தைரியமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி ரஞ்சன் ராய் அப்படின்ற இந்த பர்சன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு. ஏன் இவரு என்ன பண்ணணும், ஏன் அந்த ஆள்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வருது. என்னடா 59 பீஸா வெட்டி, இதெல்லாம் நான் ஹாலிவுட்ல கூட இந்த அளவு மோசமான கோரமான விஷயங்கள்லாம் பார்த்திருக்க மாட்டோம், எப்படி எல்லாம் பண்ணலாம், அவனெல்லாம் சாவடிக்கணும் அப்படின்னு நம்ம திட்டிக்கிட்டே இருந்தாலும், நம்ம கேட்கும் போது அவன்லாம் மனுஷனான்னு திட்டினாலும் ரியல் ஃபேக்ட் இஸ் அவன் இப்போ உயிரோடவே இல்லை. லெட்டர் எழுதி வச்சுட்டு அவனும் தூக்குல தொங்கிட்டான்.
சோ இதுதாங்க நடந்திருக்கு. சோ இதெல்லாம் அவர் ஆக்சுவலி இங்க இருந்து கிளம்பி அந்த 2ஆம் தேதி நடந்த பிரச்சனையில இருந்து ஒரு 20 நாள் கேப்ல எங்கெங்கயோ போயிருக்கான். ஆக்சுவலி அவன் வந்து இந்த ராய் சொன்ன பாத்தீங்களா, முக்தின்னு வந்துட்டு என்ன பண்றாரு, முக்தி அவர்கள் வந்துட்டு ஒரு பயத்துல வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம தேர மாட்டோம், ஷுவரா நம்மள போலீஸ் புடிச்சிருவாங்க, மாட்டணும்னா அவள் தான் எதாவது கஞ்சி காய்ச்சிருவாங்க, எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தொல்லை, எங்காச்சும் போயிடலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு. சொந்த ஊருக்கே போலான்னு பிளான் பண்ணியிருக்காரு ஒரிசா பக்கம். ஆனாலும் அங்கேயும் அவரால் நிம்மதியா இருக்க முடியல. கன்ஃபார்மா நடந்துரும் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரால் முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல டப்புன்னு சூசைட் பண்ணிக்கிறாரு. இறக்கும் போது நீங்க கர்நாடகால ஒரு பொண்ணை நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிருக்கு. இந்த லெட்டர்ல என்னெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, பட் அந்த பொண்ணை அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்பாயில் பண்ணி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னுடைய பிளட் ரிலேஷன் கூடயே வர மாதிரி இருந்துச்சு. அதை கண்டிச்சேன். திரும்பவும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. தெரியாம 2 பேரும் சண்டை போடும்போது கொஞ்சம் கை சண்டைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பண்ணும்போது சடனா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழ நான் பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த பொண்ணுக்கு மூச்சே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. சோ ஒரு கோவத்தினால, அதாவது ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட்னு சொல்றப்படுற சின்ன கோவத்தால இன்னும் இந்த டிஸ்கஷன் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குமா. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. இது ஏதாவது ஒண்ணுத்துல இல்லை அப்படின்னாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிதானே ஆகணும். அந்த ஒரு மாட்டல் தேடல் தான் இந்த நபர், அதாவது முக்தி அவர்கள். சோ இவர்கிட்ட போய் மாட்டினதுக்கு அப்புறம் இவராலேயே வந்து டேக்கிள் பண்ண முடியல அந்த இஷ்யூவை. சோ மகாலட்சுமிக்கும் ரஞ்சன் ராய்க்கும் செம்மையான ஒரு சண்டைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இவெல்லாம் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்னென்னவோ திட்ட, நீ வேஸ்ட்னு இவன் திட்ட அப்படின்னு பெரிய பிரச்சனையா ஆயிட்டு தான் இந்த சண்டைகள்லாம் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கம்முன்னு ஆளுக்கும் போயிருந்தாங்கன்னா 2 உயிர் மிஞ்சிருக்கும். பட் 2 உயிரும் வீணா போயிட்டு தான் மிச்சம். ஸோ அந்த கோவத்தால் நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். பட் கோவம் அப்படின்றது ஒரு ரீசனா வச்சுக்கிட்டாலும் இந்த அஃபேர் அப்படின்ற இன்னொரு பிரச்சனையும் இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த டீப்பான ஒரு டாக்குள்ள எல்லாம் நம்ம போவேனா. ஸோ முக்தின் அவர்கள் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் தெளிவா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சுட்டாரு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கே வந்து ஓவரா பண்ணுச்சு, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, அடிச்சே செத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஹோல் டே நைட் ஃபுல்லா அந்த பொண்ணு கூடயே நான் இருந்தேன். அப்புறம் நான் வந்து கூகுள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், இன்டர்நெட்ல செக் பண்ணும்போது தான் எப்படி இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்றதுன்னு நான் ரொம்பவே வந்து ஆர்வத்தோட பார்த்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயத்துல தேட ஆரம்பிச்சேன். அதுல நான் கண்டுபிடிச்சதுதான், ஒரு ஃப்ரிட்ஜில் சேஃப்டியா நம்ம வச்சுட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா இந்த பாடியை நம்ம தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டோம்னா கன்ஃபார்மா மாட்டுவோம். இல்ல ஏதாவது ஒரு குளத்துக்கிட்டயோ இல்ல எங்கேயாச்சும் போடும்போது இந்த சிசிடிவியை வச்சு பிடிச்சிருவாங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கும். இந்த பாடி எங்கேயும் விட்டுட்டு நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி மனுஷன் இங்க இருந்து கிளம்பியிருக்கான். ஆனாலும் இங்க இருந்து போகும்போது மட்டும் சும்மாவா, எப்படியாவது ஒரு மாட்ட போறதும் உறுதிதான். சோ எப்படியோ மாட்டிட்டான் அப்படின்னு நினைச்சு இவங்க இங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு போகும்போதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே கால் வந்திருக்கு, லைக் இந்த கர்நாடகா போலீஸ்க்கெல்லாம். ஸோ இவங்களும் போய் அங்கே என்கொயரிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து அவரே தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பிக்கெஸ்ட் கேஸ் எல்லாரையுமே வந்து பயமா வச்சிட்டு இருந்த இந்த கேஸ்க்கான ஒரு முடிவு இதுதான். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்ததுல இருந்து யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளையா சஸ்பெக்ட் பண்ணி இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கெஸ்ட் டீலா போயிட்டு இருந்தேன் இந்த கேஸ். எந்த ப்ராப்ளமும் இல்லாம எழுதி அவனே தெளிவா போட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவரும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டாரு கேஸை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி இப்போ சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மகாலட்சுமியோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இதை பார்க்கும் போதே வந்துட்டு எவ்வளோ ஒரு பதறுதலா எவ்வளோ கொடுமையான வாழ்க்கையில அவங்க இருந்திருப்பாங்கன்றது தெளிவா புரிய வருது. இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கன்ஃபார்மா ஒருத்தவங்களுடைய கமெண்ட்டும் படிப்பேன். மேலும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உடனே நான் அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.